இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நீங்க யோசிக்காதீங்க. நீங்க நம்ம வீட்லயே பூஜை பண்ணலாம். அக்கா, இவன் செய்ய நினைக்கிறதையெல்லாம் ரேவதி மூலமா மினிஸ்டரை வச்சு செஞ்சு முடிச்சிருவான் போல இருக்க. அம்மா சிலையையும் திறக்க வச்சுட்டான். இப்போ சுமங்கலி பூஜையை நடத்தி மினிஸ்டர் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு பாக்குறான். நான் மட்டும் சுமங்கலி பூஜை செய்யறதை விட நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த பூஜையை செய்யலாமே. வீட்டுல இருக்கிற எல்லா லேடிஸும் சேர்ந்து செஞ்சா நல்லது தானே. உங்களோட சுமங்கலி பூஜை செய்யறதே எங்களுக்கு சந்தோஷம் மேடம். அத்தை, எதனா சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. இது என்ன கேள்வி? மினிஸ்டரோட சுமங்கலி பூஜை பண்றத அத்தை வேணா சொல்ல போறாங்க. கண்டிப்பா ஒத்துப்பாங்க. என்னத்த என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுல நான் பூஜை பண்றது ரொம்ப நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது. இவங்க எல்லாம் சொன்ன பிறகு ரொம்ப ஆசையாவும் இருக்கு. So if you don't mind, நான் உங்க வீட்டுல பூஜை பண்ணலாம் இல்ல? I mean, with your permission. என்ன மேடம், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இது எங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமா, இருக்காதா பின்ன? அத்தைக்கு டெஃபினட்டா சந்தோஷமா தான் இருக்கும். என்னங்க அத்தை? தேங்க்யூ. உபசரிக்கிறதுல உங்க ஃபேமிலிக்கு நிகர் யாரும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்ப ஏற்பாடு பண்ணலாமா? அப்புறம் என்ன? நிச்சயமா மேடம், உங்களோட சேர்ந்து நாங்களும் சுமங்கலி பூஜை பண்றோம். எல்லாம் தயார் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் சாமுண்டீஸ்வரி. மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிடுறோம். ரேவதி, வா, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடலாம். மடி, உதவிக்கு மீனாட்சி அம்மாவை கூப்பிட்டுக்கம்மா. சரிப்பா.